பெண் கல்வி பிதாமகன். இந்திய விடுதலை இயக்கத்தில் முந்தி நின்று போராடி விடுதலை பெற்ற பின்னர் கல்வி தொண்டாற்றிய நல்லவர் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீதின் 41வது நினைவு நாள் 7/2/2024. முன்னாள் தென்னார்காடு மாவட்டம், இந்நாள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சிறுவாடி கிராமத்தில் 20/2/1900 பிறந்தார் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத். இவரின் தந்தை ஹக்கீம் முகமது ஹுசைன் சயீத் சிறந்த யூனானி மருத்துவர், அரபி பார்சி மொழிகளில் புலமை பெற்றவர். இவரின் 6 மகன்களில் 3வது மகன் பஷீர் அகமது சயீத். சிறுவாடி அருகில் நகர் என்ற ஊரில் ஆரம்ப கல்வியும், திண்டிவனம் அமெரிக்க ஆற்காடு மிஷன் பள்ளியில் நடுநிலை கல்வியும், சென்னை திருவல்லிக்கேணி ஹெல்லட் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதிக் கல்வியும் கற்றார். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் BA ஹானர்ஸ் பட்டமும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டத்தில் பட்டமும் பெற்றார். 1923 காங்கிரஸ் கட்சியின் தீவிர உறுப்பினரானார். 6000 புதிய உறுப்பினர்களை காங்கிரஸில் சேர்த்தார். அன்றைய சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவர் சீனிவாச ஐயங்கார் இவரை சென்னை நகர காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக நியமித்தார். மௌலானா முகமது அலி ஜவுஹர் தலைமையில் 1923 காக்கிநாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை நகர காங்கிரஸ் செயலாளர் என்ற முறையில் கலந்து கொண்டார். மத்திய மாநில சட்டமன்றங்களில் இந்துக்களுக்கும் தலித், சீக்கிய, கிறித்துவ, முஸ்லிம் சிறுபான்மையினருக்கும் 50-50 வாய்ப்பு வழங்கும் தீர்மானத்தை வங்கத் தலைவர் CR தாஸ் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் தோற்றது. இந்த தீர்மானம் வென்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் பிரிந்து இருக்காது என்று எழுதினார் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத். தேர்தலில் போட்டியிட விரும்பிய CR தாஸ் பண்டித மோதிலால் நேரு, சீனிவாச ஐயங்கார் துவக்கிய காங்கிரசின் சுயராஜ்ய பிரிவை ஆதரித்தார். 1925 1949 வரை அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தார். 1926 சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சியின் இணைச் செயலாளரானார். 1926 துறைமுக தொகுதியில் காங்கிரஸில் போட்டியிட்டு சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்தார். 1927 சென்னையில் மாகாண காங்கிரஸ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். டாக்டர் MA அன்சாரி தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் முழு விடுதலை வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1927 சென்னையில் நடைபெற்ற கிலாபத் மாநாட்டில் இவர் அகில இந்திய கிலாபத் குழு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தென்னார்காடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய முஸ்லிம் தனித்தொகுதியில் 1926 1929 ஆகிய இருமுறையும் காங்கிரஸில் போட்டியிட்டு வென்றார். பன்முகத்தன்மை கொண்ட பஷீர் அகமது சயீத் எதையும் அஞ்சாது எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர். 1928 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இவர் முன்மொழிந்த தீர்மானங்கள், திருத்தங்கள் ஏற்கப்படாத எதிர்த்து கேள்வி எழுப்பியோடு அன்றைய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பண்டித ஜவஹர்லால் நேரு கோபம் கொப்புளிக்க இவரை தாக்க எழுந்தார். மேடையில் இருந்த மற்றவர்கள் தடுத்ததால் தாக்கும் முயற்சி தவிர்க்கப்பட்டது. கல்வி வளர்ச்சியில் கவனம் செலுத்திய ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் சென்னை தென்னிந்திய முஸ்லிம் சங்க துணை செயலாளராக பணியாற்றி 1945 செயலாளரானார். ஏழை முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மட்டும் வழங்கிய இந்த சங்கத்தில் கல்லூரி கட்ட முயற்சித்து நிதி திரட்டி சென்னை ராயப்பேட்டையில் 12 ஏக்கர் நிலம் வாங்கினார். இந்த நிலத்தில் 1951 துவக்கப்பட்டது சென்னை புதுக்கல்லூரி. 1929 சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்க ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருக்கு தோள் கொடுத்த தோழர் பஷீர் அகமது சயீத். சென்னை மாகாண சட்டமன்றம் நியமித்த அண்ணாமலை பல்கலைக்கழக மூவர் பொறுப்பு குழுவில் சத்தியமூர்த்தி, ஆறாவமது ஐயங்காருடன் இவரும் ஒருவர். அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் சிண்டிகேட் அகாதமிக் கவுன்சில் உறுப்பினராக 25 ஆண்டுகள் பதவி வகித்தார். 1941 1958 வரை அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக உறுப்பினராக இருந்தார். 1958 முதல் 1965 வரை இந்த பல்கலைக்கழக நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார். இஸ்லாமிய பெண்கள் உயர்கல்வி பயில கல்லூரி துவக்க எண்ணி தென்னிந்திய கல்வி நிதியம் சவுத் இந்தியா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் SIET 1951 அமைத்தார். இவர் தலைவர். இவரின் துணைவி, நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கொண்ட 9 உறுப்பினர் குழுவை ஏற்படுத்தினார். 1954 சென்னையில் தேனாம்பேட்டையில் நிலம் வாங்கி கல்லூரி கட்டிட வேலையை ஆரம்பித்தார். 22/1/1955 நடந்த
அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவும் கல்வி அமைச்சர் அப்துல் கலாம் ஆசாத்தும் கலந்து கொண்டனர். 1974 சென்னை ராயப்பேட்டை இலட்சுமிபுரம் இளைஞர் மன்றத்தில் பேசிய அப்போதைய தமிழக ஆளுநர் கே. ஷா, என் நீண்டகால பொது வாழ்வில் SIET கல்லூரியைப் போல மிகப்பெரிய வளாகம், காற்றோட்டமான வகுப்பறைகள், சிறந்த நூலகம், அழகிய பரந்த புல்வெளியை கொண்ட கல்லூரியை வேறு எங்கும் காணவில்லை என்று வியந்து பாராட்டினார். 1979 SIET பெண்கள் மெட்ரிக் பள்ளியை கல்லூரி வளாகத்தில் துவக்கினார். 1925 சென்னையில் துவக்கப்பட்ட மியூசிக் அகாதமியின் துணைத் தலைவராகவும், சென்னை மீர் சாஹிப் பேட்டை கிரசன்ட் மருத்துவமனையின் தலைவராகவும், தனியார் கல்லூரிகள் கூட்டமைப்பின் தலைவராகவும், 1927 சென்னை நூலக சங்கத்தின் பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். இவரின் முயற்சியால் சென்னை மாகாண சட்டசபையில் 1929 நூலக மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழ், ஆங்கிலம், உருது மொழிகளில் புலமையும் பேச்சாற்றலும் உடையவர். பன்முகத்தன்மை கொண்ட பஷீர் அகமது சயீத் 7/2/1984 இறந்தார்.